பதினெண் சித்தர் மடத்தை துவங்கி இந்து வேதத்தை கொடுக்கிறார். முதல்ல வேதத்தை தான் கொடுக்கிறார். பதினெண் சித்தர் மடாதிபதியாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்புறம் அவரே தான் பதினெண் சித்தர் பீடத்தை துவக்கி இந்து மதத்தை கொடுக்கிறார். பதினெண் சித்தர் முதல் பதினெண் சித்தர் மடாதிபதியாகவும் இருக்கிறார். ரெண்டையும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல்ல என்ன கொடுக்கிறாருன்னா, தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி அந்த தமிழை தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா தமிழ் தான் மக்களை பண்படுத்துங்கிறதுக்காக வேதம் எல்லாமே வேதம் மதம் எல்லாமே தமிழ்ல தான் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது தமிழ் சங்கத்தை துவங்கி அவர் தமிழ் சங்கத்துக்கு முதல் தலைவராகவும் இருக்கிறார். அவரே தான் ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும், அப்பதான் மக்கள் மக்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக பாண்டிய வம்சம், பண்டைய வம்சம் அப்படிங்கிறது பொருள்படுக பாண்டிய வம்சத்தை துவங்கி முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். பீடாதிபதியும் அவர் தான், மடாதிபதியும் அவர் தான், தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் அவர் தான் முதல் பாண்டிய மன்னராகவும் இருக்கிறார். இவர் தான் மூல 18 சித்தர். எல்லாம் எங்க இருந்து கொடுக்குறாரு? தன்னுடைய அண்டபேரண்டங்கள்ல என்ன மதம் இருக்குதோ அதைத்தான் இங்க கொடுக்குறாரு, என்ன வேதம் இருக்குதோ அதைத்தான் இங்க கொடுக்குறாரு, தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை தான் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம புரியணும். மூல 18 சித்தர்கள்.